போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சயின்ஸில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா. நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா உருவாகிறதுக்கு நியூட்டன் அதுக்கு முன்னாடி கெப்லர் லாவை அனலைஸ் பண்ணார். சரிங்களா? அப்போ நம்ம இந்த செஷனில் கெப்லர் லாவையும் சேர்த்து படிக்க போகிறோம், ப்ளஸ் நியூட்டன் லாவையும் படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கெப்லர்ஸ் லாஸ் வேர் நோன் டு நியூட்டன் அண்ட் இன்ஸ்பைர்டு ஹிம் டு மேக் எ கிரேட் சயின்டிஃபிக் லீப் இன் ப்ரொப்போசிங் ஹிஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி. இப்போ கிராவிட்டி பற்றி நியூட்டன் சொல்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, நீங்கள் கதை படிச்சிருப்பீங்க. ஆப்பிள் மரத்துக்கடியில் நியூட்டன் உட்காந்துருந்தார், ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னோடனே அவருக்கு கிராவிடேஷன் லான்னு ஒன்று தோணலை. அவர் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணுறாரு. யாரோட இதை அதிகமாக ஸ்டடி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கெப்லர் லாவை தான் அதிகமாக ஸ்டடி பண்ணுறாரு. இந்த கெப்லர் லாவுமே உடனடியாக வரல. 5th செஞ்சுரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரியபட்டா அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சரிங்களா? ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஆரியபட்டா சொல்கிறாரு. ஆரியபட்டா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஸ்டாரையோ இல்லை ஒரு பிளானட்டையோ கண்ணில் பார்க்குறது பெரிய அதிசயமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அப்போ நைட் டைம் பார்க்குறப்ப ஒரு ஸ்டாரும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க, பிளானட்ஸ் எப்படி தெரியுது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரியபட்டா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீலியோசென்ட்ரிக் தியரி, அதாவது சன்னை சென்ட்ராக வச்சு சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கோள்களும் சுற்றி வருது அப்படின்றாரு. எல்லா கோள்களும் சொல்கிறத விட அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, நாம் இருக்கிற பூமி சுற்றி வருதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளோட எர்த்து பிளானட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரா சன்னு இருக்கிறப்ப சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆரியபட்டா. இதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்பர்னிக்கஸ். இவர் இந்தியன் சயின்டிஸ்ட்டு, இவர் ஃபாரின் சயின்டிஸ்ட்டு. இப்போ கோப்பர்னிக்கஸும் அதவே தான் சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ இவங்க 2 பேர்த்த தாண்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலீலியோவும் அப்சர்வ் பண்ணுறாரு. எல்லாரும் அப்சர்வ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலீலியோவும் அப்சர்வ் பண்ணுறாரு. கலீலியோ அப்சர்வேஷன் போய்கிட்டு இருக்கப்பே கூடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சயின்டிஸ்ட்டு, முக்கியமான சயின்டிஸ்ட், இவர் தான் வந்து இதில் ஹீரோவே. சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைக்கோ பிராகே அப்படின்றவர் தான். இவர் மார்ஸை டெய்லி அப்சர்வ் பண்ணுறாரு. இவரோட வேலையை சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்குவார், மேலே பார்ப்பார், கான்ஸ்டலேஷனில் சன் எங்கே இருக்குது, அதை சுற்றி எதுவும் தெரியுதா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தார். சரிங்களா? கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு இவர் மார்ஸை மட்டுமே நல்லா நோட் பண்ண ஆரம்பித்தார். போன வருஷம் மார்ஸ் எங்கே இருந்துச்சோ அதே வருஷம் அடுத்த வருஷமும் அதே இடத்துல வந்து நிற்கிது. இப்போ ஒரு 2-3 வருஷம் கண்டினியூவாக ஒவ்வொரு இடமா மார்க் பண்ணி பேப்பரில் வைக்கிறாரு. அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு கடைசியாக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு வரையறுக்கப்பட்ட பாதையில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஈச் பிளானட்ஸ் ஹேவ் அ டெஃபினைட் ஆர்பிட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். யார்? டைக்கோ பிராகே. ஆனால் இவர் வந்து சொல்ல முடியல இவரால். ஏன் அப்படின்னா வயசாயிடுச்சு. அது போக இவர் கூடையே இருந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம படிக்க போகிற சயின்டிஸ்ட்டு கெப்லர். சரிங்களா? அப்போ இவரோட தியரியை ஃபுல்லாக கெப்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோர்த்து 3 தியரமாக வெளியிடுறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ஆர்பிட்ஸ், இந்த லா ஆஃப் எலிப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது லா ஆஃப் ஏரியாஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் பீரியட்ஸ். சரியா? லா ஆஃப் பீரியட்ஸுக்கு இன்னொரு பேர் லா ஆஃப் ஹார்மோனிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 3ஐயுமே கெப்லர் ப்ரொப்போன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைக்கோ பிராகே, இவர் தான் காரணம். சரிங்களா? இவரோட தியரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து தான் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர் ரிலீஸ் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ கெப்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கூடயே இருக்கார். இவரும் சயின்டிஸ்ட்டு தான். சரிங்களா? இவர் ஜூனியர் சயின்டிஸ்ட் மாதிரி, இவர் வந்து சீனியர் சயின்டிஸ்ட்டு. இப்போ இவரோடத ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி 3 லாவை யார் விடுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர். ஃபஸ்ட்டு லா ஆஃப் எலிப்சஸ் ஆர் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Every planet revolves around the sun in an elliptical orbit, whereas the sun is situated at one of its 2 foci. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கோள்களும் சூரியனை மையமாக வச்சு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. அந்த மையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவியமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி சன் இருக்குது. இதில் எலிப்டிக்கல் பாத் நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வருது. நீள்வட்ட பாதையில் சுற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலிப்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா நீள்வட்டத்துக்கு 2 ஃபோக்கஸ் இருக்கும். S1 S2ன்னு 2 ஃபோக்கஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஃபோக்கஸை மையமாக வச்சு தான் யார் சுற்றி வந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோள்கள் சுற்றி வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளோட சூரியனை எப்படி சுற்றி வருதுன்னு பாருங்கள். நம்ம பூமி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிஹீலியன் அபிஹீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா பெரிஹீலியன், தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அபிஹீலியன். இப்போ இங்கே 2 ஃபோக்கஸ் இருக்குது, S1 S2ன்னு. இது எர்த்துக்கு மையமாக இருக்குமா அப்படின்னா இதே மாதிரி வேறு பிளானட்டுக்கு சன் இங்கே கூட இருக்கலாம். அப்போ எலிப்டிக்கல் பாத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வருது அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்லர் முதல் ஆளை சொல்கிறார். அதுக்கு பேர் தான் லா ஆஃப் ஆர்பிட்ஸ். இப்போ சூரியனை மையமாக வைத்து கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. சரிங்களா? இதுதான் கெப்லர்ஸோட முதல் லா. அடுத்து 2வதாக எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ஏரியாஸ். The line that joins any planet to the sun sweeps equal area in equal intervals of time. இப்போ பொதுவாக வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியனை இப்படி வச்சுட்டு இதை நீள்வட்ட பாதையில் பூமி சுற்றி வந்துட்டுருக்கு. சுற்றி வர்றப்ப இப்போ பூமி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. T1 இருக்குது. சரியா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏரியாவை செக் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க ஏரியாவையும் செக் பண்ணுறாங்க. அதே T1ன்ற டைமில் தான் செக் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவும் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லா ஆஃப் ஏரியாஸ். அப்போ ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறப்பையும் தூரத்தில் இருக்கிறப்பையும் அதோட ஈர்ப்பு விசையினால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோள்களின் இயக்கம் மாறுது. சரிங்களா? அப்போ அந்த லைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளானட் அப்பியர் டு மூவ் ஸ்லோவர் வென் தே ஆர் ஃபார்தர் ஃப்ரம் த சன். சூரியன்கிட்டருந்து தொலைவில் இருக்கிறப்ப மிக வேகமாகவும் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா மெதுவாகவும் சுற்றுது. அதனால தான் இங்கே கடந்த தொலைவு பாருங்கள் கம்மி. ஆனால் இந்த பரப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பரப்பும் இதுவும் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஏரியாஸை கவர் பண்ணுது. சரிங்களா? அப்போ 2வது லாவை பொறுத்தளவு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கீவேர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் லாவை பொறுத்தளவு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமகால இடைவெளியில் சம பரப்பை கடக்கும். சரியா? இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இட் கிராசஸ் த ஈக்குவல் ஏரியா. புரியுதுங்களா? இதான் செகண்ட் லா. அடுத்து 3rd லா, லா ஆஃப் பீரியட்ஸ் ஆர் லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்லரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிப்டிக்கல் பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த லாங்கஸ்ட் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் மேஜர் ஆக்சிஸ். சரிங்களா? இதே இது இந்த ஷார்ட்டஸ்ட் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் மைனர் ஆக்சிஸ். இப்போ இந்த மேஜர் ஆக்சிஸோட செமி மேஜர் ஆக்சிஸ் இதில் பாதி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதையும் டைம் பீரியடையும் கனெக்ட் பண்ணி தான் எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3rd லாவை சொல்கிறாரு லா ஆஃப் பீரியட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் squared of the time period of revolution of the planet is proportional to the cube of the semi major axis. Cube of the semi major axis அதான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு a cube of the ellipse traced out by the planet. அப்போ டைமோட ஸ்கொயர்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி மேஜர் ஆக்சிஸோட க்யூபுக்கு ப்ரொபோஷனாலிட்டி டைரக்ட் ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ T² டிவைடட் பை a cube இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். T² டிவைடட் பை a cube இஸ் ஈக்குவல் டு மாறிலி. புரியுதுங்களா? இப்போ 3வது லாவை பொறுத்தளவு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா T² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு a cube. T²ன்றது கோள் சுற்றி வரும் காலம், சுற்றுக்காலம். சரிங்களா? a கியூப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செமி மேஜர் ஆக்சிஸ். புரியுதா? முதன்மை அச்சிற்கு பாதி அளவில் இருக்கக்கூடியதுக்கு a கியூப்.
கியூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 மடியாக அமையுது அப்படின்னு சொல்கிறாரு. பட் டி கியூப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ கியூப், டி ஸ்கொயர்ட் பை ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதான் கெப்லரோட 3 லா. இந்த 3 லாவை வச்சு தான் நியூட்டன் இன்ஸ்பயர் ஆகிறார். இன்ஸ்பயர் ஆகி இப்போ நமக்கு படிக்க போகிற கிராவிடேஷன் லா, சரியா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ப்ரொபோண்டட் பை நியூட்டன். சரிங்களா, நியூட்டன் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பார்ட்டிக்கலாக இருந்தாலும் சரி, M1 M2ன்னு மாஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுக்கு இடையில கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் மேக்ஸிமம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். சரிங்களா, M1 M2ன்னு நிறைய இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு இடையில ஒரு விசை செயல்படும். அந்த விசை ஒரு கவர்ச்சி விசையாக அமையும். அந்த விசையை தான் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல் with a force that is directly proportional to the square of the distance between them. சரிங்களா, இப்போ என்ன சொல்ல வாராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூனிவர்சல் லால மாசஸ் M1 M2 அப்படின்னு 2 மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் M1 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்குது, M2 அப்படின்னு இன்னொரு மாஸ் இருக்குது. ரெண்டுக்கு இடையில வந்து Rன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 M2. அடுத்து ஃபோர்ஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்கும். சரியா, அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 M2, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதான் இதில் கொடுத்துருப்பாங்க. thus the magnitude of the gravitation force between the particle M1 M2 separated by a distance R. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், F is directly proportional to M1 M2 divided by R squared. இப்போ ரெண்டுத்தையும் எப்பயுமே ஃபிசிக்ஸில் ப்ரொபோஷனாலிட்டி எடுத்து விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். இங்கே யூஸ் பண்ணியிருக்க கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் G. இதுக்கு பேர் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சரிங்களா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ G ஈக்குவல் டு 6.67 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. சரிங்களா, அப்போ ஃபார்முலாவை பொறுத்தளவு நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா F is equal to கேபிட்டல் G இன்ட்டு M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர். இந்த ஜியோட வேல்யூ எவ்வளவு 6.67 இன்ட்டு 10⁻⁻11. யூனிட் எழுதுறது ரொம்ப சிம்பிள். யாருக்கு எழுத போகிறீங்க, ஜிக்கு தான் எழுத போகிறீங்க. இப்போ ஜியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ஃபார்முலாவில் அந்த சைடு கொண்டு வந்துருங்களேன். மீதி ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள், F இன்ட்டு R ஸ்கொயர்டு டிவைடட் பை M1 M2. இப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன். ஆர் ஸ்கொயர்டுன்றது டிஸ்டன்ஸ். சரியா, அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு, கீழே 2 மாஸ் இருக்குது, கிலோகிராம் இன்ட்டு கிலோகிராம், கிலோகிராம் பவர் -2. சரிங்களா, அப்போ யூனிட்டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா குரூப் டியில் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை பார்த்து வச்சுக்கோங்க. G ஈக்குவல் டு 6.67 இன்ட்டு 10⁻⁻11. புரியுதுங்களா, அப்போ யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் கிராவிடேஷன் லாவை பொறுத்தளவு என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2 வெவ்வேறு நிறைகளுக்கு இடையில ஒரு விசை செயல்படுது. அந்த விசை எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இரு மடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்குன்னு சொல்கிறார். அப்போ தான் நமக்கு ஃபார்முலா F is directly proportional to M1 M2, indirectly proportional to R squared. இப்போ F is equal to G into M1 M2 divided by R squared நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஆக்சலரேஷன், முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத டிரைவ் பண்ணலாம். ஸோ whenever there is a force there is an acceleration. கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முடுக்கம் செயல்படும். அதை தான் நியூட்டனோட செகண்ட் லா நம்ம ஆல்ரெடி படித்தோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து டிரைவ் பண்ணலாம். F is equal to ma படித்தோம். இப்போ இதில் F is equal to ma. இப்போ என்ன ஃபார்முலா படித்தோம், F is equal to G இன்ட்டு M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர்டு. சரியா, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ MA is equal to கேபிட்டல் G இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எர்த்துன்னு மாற்றிக்கிறேன் இன்ட்டு ஆப்ஜெக்டோட மாஸ் டிவைடட் பை R ஸ்கொயர்டு.
இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும். நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம் ஏக்கு பதில் என்னவா மாற்றிக்கிறேன் அப்படின்னா ஜின்னு மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், G இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்ட்டு ME டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டுன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸாக இங்கே ரேடியஸாக மாறுது, பூமியின் ஆரம். சரிங்களா, ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஸ்கொயர். அதான் இந்த ஃபார்முலா. ஆக்சலரேஷன் A இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்ட்டு ME டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு. மாஸ் ஆஃப் தி எர்த்து, ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து. இந்த வேல்யூ எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏயோட வேல்யூ ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது. A ஈக்குவல் டு 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. சரிங்களா, ஆர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா, 9.8ன்னு கிடைக்குது. இந்த 9.8 எர்த்து ஃபுல்லாகவே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எர்த்தோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஜியும் ஏவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ பொதுவாக மையப்பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதிகளில் அதிகமாகவும் இருக்கும். இப்போ போல்ஸில் கிராவிடேஷன் ஆக்சிலரேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். சென்டர் ஆஃப் தி எர்த்தில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக இருக்கும். இதோட கோர் ஆஃப் தி எர்த் புவியின் கருவ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட மதிப்பு சுழியாயிரும். சரிங்களா, G ஈக்குவல் டு 0. புரியுதா? இப்போ இந்த கிராவிடேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு, ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டு W ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன். இப்போ இந்த ஜியோட வேல்யூவை பொறுத்து தான் ஒரு பொருளோட எடை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடும். சரிங்களா, எடையின் அலகு வெயிட்டோட அலகும் என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் தான். அப்போ இந்த கிராவிடேஷன் ஆக்சிலரேஷனை பொறுத்தளவு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஸ்டினுமே கடந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டீலேயே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர்ஸ் லா 3 லாவும். முதல் லான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியனை மையமாக வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோள்களுமே நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுன்னு சொல்லியிருக்காரு. 2வது விதியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமகால அளவில் சம பரப்பை கடக்கும்னு சொல்லியிருக்காரு. 3வதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா T² இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A³. இப்போ T² டிவைடட் பை A³ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த லா 3மே யாரை இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனை இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இப்போ இதிலேருந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை டிரைவ் பண்ணுறாரு அவர். அதுக்கான ஃபார்முலா F இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்ட்டு M1 M2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதில் கேபிட்டல் Gன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட மதிப்பு 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்ட் கிலோகிராம் பவர் -2. யூனிட் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவி ஈர்ப்பு முடுக்கம் கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷனை அதிலிருந்து டிரைவ் பண்ணலாம். ஸ்மால் g அல்லது A இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் தி எர்த். சரிங்களா, இப்போ கடைசியாக ஃபார்முலா நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் g ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் தி எர்த். புரியுதா? சரி, இனிமேல் அடுத்தடுத்த செஷன் கண்டினியூவாக தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான யூனிட்ஸ் ப்ளஸ் கொஸ்டின்ஸோடு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.